பவானி ஆற்றில் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட 6 தடுப்பணைகள் கட்ட துவங்கிய நிலையில் திமுக ஆட்சியில் அந்த அணைகளின் உயரம் குறைக்கப்பட்டு விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். கோவை மாவட்டம் சூலூரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் பேசிய புரட்சித் தமிழர், அதிமுக ஆட்சி அமைந்ததும் அந்த தடுப்பணைகளின் அளவு உயர்த்தப்படும் என உறுதியளித்தார். திட்டத்திற்கு முழுமையான நீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பவானி சாகர், அங்கே பவானி மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை 6 தடுப்பணை நான் கொண்டு வந்தேன். ஒருவேளை இன்றைக்கு பவானி சாகர் அணையிலே நீர் இல்லாம உபரி நீர் வராமல் போய்விட்டால் இந்த திட்டம் பாதிக்கப்பட்டுவிடும். இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்திலே இருக்கின்ற விவசாயிகள் பாதித்து விடுகிறார்கள் என்று எண்ணி, நான் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தாலே, அந்த அருமை நீருடைய அருமை தெரிந்த காரணத்தினாலே 6 தடுப்பணை பவானி ஆற்றிலே கட்டுவதற்கு ஆணையிட்டு 2 அணைகள் நான் முதலமைச்சர் இருக்கிற காலத்திலே பணி துவங்கப்பட்டு 25-30% நடைபெற்றது. எஞ்சிய தடுப்பணைகள் பணி ஆரம்ப கட்ட பணி நடந்துகிட்டு இருந்தது. ஆட்சி மாற்றம் திமுக ஆட்சிக்கு பிறகு அந்த தடுப்பணையினுடைய உயரத்தை குறைச்சிட்டாங்க. எவ்வளவு கேவலமான அரசாங்கம், எவ்வளவு பெரிய திட்டம். இன்னைக்கு 1.25 டிஎம்சி 6 தடுப்பணையும் கட்டப்பட்டால் 1.25 டிஎம்சி தண்ணி தேக்கலாம். இன்றைக்கு மழை காலத்திலே உபரியா போகின்ற நீரை ஆங்காங்கே தடுப்பணை கட்டி தேக்கி நமக்கு தேவையான அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு தேவையான நீரை நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுக்கலாம், ஏரி குளத்தை நிரப்பலாம். இப்படி இந்த திட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசும் வேண்டும் என்ற பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி அந்த தடுப்பணையுடைய உயரத்தை குறைச்சி அதை கட்டியிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி தடுப்பணையுடைய உயரம் உயர்த்தப்படும்.